ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு பருப்பு போட்டு சாம்பார், காராமணி பொரியல் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கோம். 1/4 கிலோ பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ பருப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டுலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி, பூண்டு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை போட்டு ஒரு 4 ப்ரெஷர் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. 4 ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கோம். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ காராமணி எடுத்துருக்கோம். நம்ம இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக. பொரியலுக்கு சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷு இந்த பொரியல், காராமணி பொரியல் பண்ண போகிறோம். நம்ம செம்ம ஈஸியாக செய்யலாம் இதை, 10 மினிட்ஸில். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ இதே சைஸில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காராமணி பொரியலுக்கு நம்ம தேவையான வெங்காயம், தக்காளி பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, பூண்டு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை. இதை பொடிசாக கட் பண்ணி 2த்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காராமணி பொரியல் தாளிக்கிறதுக்கு கடாய் நல்லா காய வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு 2 தட்டி வச்சுருக்கோம். பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதோட பூண்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது இதுக்கு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காராமணியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை சேர்க்க போகிறோம். அடுத்தது பருப்பு 4 விசில் விட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு.
காராமணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். அரிஞ்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயில் வந்து நல்லா காராமணி வந்து வதக்கணும் நல்லாவே. கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இப்போ நம்ம இதுக்கு கல்லுப்பு சேர்க்கல, சால்ட் உப்பு தான் சேர்க்குறோம். சால்ட் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் போடணும். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த காயில் இருக்க தண்ணியே போதும் நம்மளுக்கு. இதை தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா. இதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலுக்கு. இது கூட பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கறதுனால பருப்பு சேர்க்கல. பருப்பு பைத்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ இந்த பொரியல் எடுத்து அந்த பக்கம் போட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்க கடாய் போட்டாச்சு. இப்போ இதை தட்டு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் பொரியலை. கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கோம், கறிவேப்பிலை, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை எண்ணெயில் அது நல்லா வதங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம. இதை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து புளியை, நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். மாங்காய் சேர்க்கறதுனால அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்புனா ரொம்ப புளிப்பாகிடும், அப்புறம் சாம்பார். மீடியமாக சேர்த்துருக்கேன். நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட இந்த கத்திரிக்காவை எடுத்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. நான் இந்த மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்குது, அதனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 1.5 ஊற்றிக்கலாம், இன்னும் ரொம்ப தண்ணியாக இருக்கும். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரணும், 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த பொரியலை பார்த்துக்கலாம். பொரியலை கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த தட்டை போட்டு இதில் போட்டு மூடி நம்ம நல்லா கொதி விடுக்கிறோம். இந்த பொரியலை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலரி விட்டாச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இது சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். இதை இப்போ சாம்பார் வந்து ஒரு 10 மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஃபைவ் மினிட்ஸு நல்லா வேகணும். இது முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பொரியலுக்கு தேங்காய் 2 பதை எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்தமாரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பொரியல் வந்து நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்கள், பொரியல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். தேங்காய் போட்டு இந்த இது பொரியலை செஞ்சிங்கன்னா இது கூட பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். நம்ம மாங்காவை போட போகிறோம். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ மாங்காய் வெந்தோடனே நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். மாங்காய் பாதி வெந்தோடனே நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு அங்கே ரெடியாக வச்சுருக்கோம், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது 5 மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இது பாருங்க, மாங்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் சம்மருக்கு நல்லா மாங்காய் கிடைக்கும். அதனால் மாங்காய் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் ரெடி. காராமணி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.